இந்த இயர் எண்டுக்குள்ள 2 சிட்டியில் உறுதியாக வந்து நியூ கனெக்ஷன்ஸ் தொடங்குது. ஒன்று கோயம்புத்தூர், இன்னொன்று திருநெல்வேலி. திருநெல்வேலி பாலசேகர் டென்ஷன் ஆயிட்டாப்புல, ஜஸ்டினை ஓட விடுவாப்புல. ஒரு சர்ச்சும் கிடையாது, நான் மட்டும்தானா? அந்த எலியாவினாவே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. கடவுள் சொன்னாரு, இது வந்து பெருமை. நோட் பண்ணிட்டீங்களா? கடவுள் சொன்னாரு, இது வந்து பெருமை. ஆனா அங்க ஜஸ்டினுக்கு யார் சொன்னாரு? கர்த்தர் சொன்னாரு. He is my brother. What bro? கேட்டா he is my bro அப்படின்றாங்க. நான் சொல்றேன் what bro? என்ன ப்ரோ இப்படி தப்பு பண்றியே அப்படின்னு கேட்பாரு. ஆனா பேரை சொல்ல மாட்டார், பேரை மட்டும் சொல்லவே மாட்டார். இந்த இயர் எண்டுக்குள்ள 2 சிட்டியில் உறுதியாக வந்து நியூ கனெக்ஷன்ஸ் தொடங்குது. ஒன்று கோயம்புத்தூர், இன்னொன்று திருநெல்வேலி. இப்போ கரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு திருநெல்வேலியிலும் கிரேஸ் சபை இல்லை. அப்போ இது வந்து எங்கே கொண்டு போகுது பாருங்களேன். இது எப்படி தெரியுமா? இருக்கிற ஆளெல்லாம் காலி பண்ணிவிட்டு நான் ஒருத்தன் தான் அப்படின்ட்டு நம்மளாம் நினச்சிக்கூடாது. நம்ம ஒருத்தர் தான், எங்கேயுமே கிடையாது, சென்னையில் கிடையாது, அங்கே கிடையாது, இங்கே கிடையாது அப்படின்ட்டு. எனக்கு வேணும்னா நான் செய்யலாமே தவிர எங்கேயுமே கிடையாது, யாருமே கிடையாது, நாங்கள் மட்டும்தானா? ஸோ அதனோடு நமக்கு உடன்பாடு. அது மட்டும் சொல்லாமல் இருந்திருந்தாருன்னா உடன்பட்டிருப்பாரு. ஒரு வார்த்தை ஜஸ்டின் மட்டும் திருநெல்வேலியில் பாலசேகர் அப்புறம் இன்னும் ஒருத்தர் 2 பேரை சொல்லி இவங்களை தவிர வேற பெருசாக யாரும் இருக்க மாதிரி தெரில, அதனால நம்ம போகிறோன்னு சொல்லியிருந்தாருன்னா பாலசேகர் இன்னைக்கும் ஜஸ்டினை எதிர்க்கவே மாட்டார். ஏன் தெரியுமா? அரசியல், பச்சை அரசியல்வாதிங்க இவங்கெல்லாம். ஆன்சர் என்னன்னா he is my brother. What bro? கேட்டா he is my bro அப்படின்றாங்க. நான் சொல்றேன் what bro? What bro? இப்படி கேட்டிருக்கவே மாட்டார். எப்போ பாலசேகரை தவிர யாரும் இல்லை, நானும் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இப்படி கேட்டிருக்கவே மாட்டார். அது வரைக்கும் ஜஸ்டினுடைய வில்லத்தனத்தெல்லாம் இவர் பார்த்துட்டு இப்படி இருப்பார். இதை சொன்ன உடனே பாலசேகரோட ஈகோவை டச் பண்ண உடனே பழைய கதையெல்லாம் தோண்டி எடுத்து கக்குன்னு கக்குவார் பாலசேகர். பார்க்குறீங்களா? வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம், வாங்க. சொல்கிறேன், குத்தப்பட்ட ஒரு கூட்டம் அங்கே கிடக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் மருந்து போடுறது தான் நியாயமே தவிர குத்திட்டு ஓடின ஆளை பிடிச்சி அவருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஏன்னா இன்னொருத்தரை குத்துற அளவுக்கு உனக்கு ஏதோ பிரச்சனை. இப்போ பாலசேகருக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. என்னென்னா, பிரச்சனை பண்ணது ஜான் ஜபராஜ் தான். ஸோ ட்ரீட்மெண்ட்டு அவரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் தேவை அப்படின்ற ஒரு இது பாலசேகருக்கு வந்துருச்சு. ஒருவேளை ஜஸ்டின் மாற்றி சொல்லியிருந்தாருன்னா ஜஸ்டின் என்ன பேசியிருந்தாரோ அதுதான் பாலசேகர் பேசியிருப்பார். குறைஞ்சபட்சம் இப்படியாவது இருந்திருப்பார். ஆகாபுக்கு காயடிச்சிருக்காங்க, ஆகாபுக்கு. ஆனால் பாலசேகர் அதுக்கு கவுண்டர் கொடுப்பாரு பாருங்களேன். வளர்ந்தவங்களெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு எங்கள் ஆட்கள் அப்படின்னீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஆவிக்குரிய ஆண்மை இல்லை என்ற அர்த்தம். எப்பா ஜஸ்டின், ஏதோ ஆவிக்குரிய ஆண்மையாப்பா, நீ ஏதோ மாம்சத்தை தான் பார்க்கணுன்னு சொன்னேன், நான் கூட வீடியோ போட்டோமே, அதெல்லாம் இல்லையாப்பா. உனக்கு ஆவியில் விதை இல்லையா? நாங்கள் சொல்ல, பாலசேகர் சொல்கிறார். ஒரு சர்ச்சுமே கிடையாது. கோயம்புத்தூரில் கிரேஸ் சபையும் இல்லை, திருநெல்வேலியில் கிரேஸ் சபையும் இல்லை. அப்போனா இவங்களுக்கு கிரேஸ் சபைக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்களா என்ன ஸ்பெஷலாக? இவங்க தான் ஆத்தென்டிக் பர்சனா, அத்தாரிட்டிவான பர்சனா? இவங்க தான் நாங்கள் யாரை சொல்கிறோமோ அவங்க தான் கிரேஸ் சர்ச்சு அப்படின்னு இவங்களுக்கு எதுவும் அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்களான்றது தான் கேள்வி. நான் சொல்லுகிறேன், எலியாவின் ஆவியை நாங்கள் எதிர்க்கிறோம். இவங்க என்னென்னா, இந்த போப் வந்து ஒரு பெரிய அதிகாரம் எப்படி இருக்குது இந்த ரோமில், நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இவங்க தான் ஒரு போப் போல், இவங்க தான் இதுக்கு பெரிய அத்தாரிட்டி போல். இன்னொருத்தரை மதிக்க தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம அதை அக்செப்ட் பண்ணுறதே. பார்த்தீங்களா? இன்னொருத்தரை மதிக்க தெரியாத, அதுதான் இவங்களோட பிரச்சனை. அதை மட்டும் ஜஸ்டின் செஞ்சுருந்தாருன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. கம்முன்னு கூழ கும்பிடு போட்டு போயிட்டே இருப்போம். புரியுதா? தெரியுதா இல்லையா? இதுதான் அரசியல். இப்போ உண்மையிலே ஜஸ்டின் நினைக்கிறது உண்மைதான். அவர் ஒரு குறுமன்னர் மாதிரி ஆகிடணும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி ஓரளவுக்கு செட்டில் ஆகிடணும்னு நினைக்கிறா போல். அவ்வளோ பெரிய சோம்பேறி ஊராக ஓடுறதுக்கு காரணம் இதுதான். வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஆனால் பாலசேகர்கிட்ட இருக்க பிரச்சனை என்னென்னா, நேற்று வரைக்கும் ஏன் தெரில, கடையை போடுறேன்னு ஈகோவை டச் பண்ண உடனே ஏன் தெரியுது? இதுதான் கேள்வி. ஏன்னா
பாலசேகரும் அரசியல்வாதி தான். இந்த மாதிரி ஒரு மனநிலையோடு ஒரு ஊழியத்தையும் செய்யக்கூடாது, ஒரு பிஸ்னஸையும் செய்யக்கூடாது. நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துருக்கீங்களா? பாராசூட் விளம்பரம். என்னப்பா ஜஸ்டின், கிட்டத்தட்ட நீங்கள் ஏதோ கடையை திறக்கணுன்றதுக்காக ஜான் ஜபராஜை பிளான் பண்ணி நீங்கள் தான் எல்லாத்தையும் மாட்டி விட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்காப்புல. பிஸ்னஸ் டாக்டிக்ஸு, விவிடி, க்ரீனு, ப்ளூன்னு எதோ போட்டு. இதுதான் உலகத்தில் இருக்கிற பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதே தான் ஊழியத்தில் கொஞ்சம் பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பாவம் அப்பாவிகளுக்கு அது விவரமே தெரியாமல் இருக்குது. சரிப்பா பாலசேகர், பாவம் அப்பாவிகளுக்கு தெரியாமல் இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த அப்பாவிங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் விதமாக டைரெக்டாக பேரை சொல்லி ஏன் போட முடியாது? பயமா? ஜஸ்டின் என்ன அவ்வளோ பெரிய மோசமானவளா? கத்தி எடுத்து குத்திடுவாரா, இல்லை ஆளை வச்சு ஏதாவது பண்ணிடுவாரா, இல்லை என்ன பண்ணிடுவார்? அப்போ அப்பாவிகளை குறித்து உங்களுக்கு அக்கறையே இல்லை. என்ன கெட்டு போட்டோம், எனக்கு கடைக்கு வியாபாரத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதானா? அந்த அப்பாவிகளுக்கு சொல்கிற விதமாக டைரெக்டாக இப்படி ஜஸ்டின் தான் அப்படின்னு உங்களுக்கு வாயத்திறன்னு சொல்ல முடியாதா? நீங்களாம் அப்பாவிகளை பார்த்தா, பாவம் பார்த்தா ஊழியம் பண்ணுறீங்க. நானும் அதை பெருசாக கண்டுக்கிறது இல்லை. ஆனால் இந்த சீசன் கண்டிப்பாக அதை பற்றி நாம் எடுத்து சொல்லுவோம், கண்டிப்பாக எழுந்து நின்று நாம் பேசுவோம். அந்த வேலைலாம் இங்கே நடக்காது. ஏன்னா திருநெல்வேலியில் கடை திறக்கிறன்றதுனால தான் இது எல்லாமே, வேறு ஒன்றுமே கிடையாது. இவ்வளோ நாள் கண்டுக்கிறது இல்லை, இப்போ முடியாது. ஏன்னா அடிமடியிலே கை வச்சாச்சுல. பாருங்க, நம்ம சபையில் உள்ள பிள்ளைகள்லாம் கூட அந்த கூட்டத்துக்குலாம் போக நான் அலோவ் பண்ணுவோம். ஆனால் ஒரு நாளும் அவங்க கூட்டத்தில் உள்ளவங்க இங்கே வர மாட்டாங்க. இந்த விவரம் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது பாருங்களேன், அதான் பிரச்சனை. அது எப்படிப்பா நீங்கள் தான் அனுப்பி வைப்பீங்கன்னா, அந்த மீட்டிங்கில் நீங்கள் தான் புக் பண்ணி டெம்போ ட்ராவலர் அரேஞ்ச் பண்ணி யாரெல்லாம் போகிறீங்கன்னு கேட்டு உங்கள் சொந்த செலவில் அனுப்பி வைப்பீங்களா? இல்லை நீங்கள் ஒரு குறுமண்ண ஆட்சியை நடத்துகிறதா இது வெளியில் தெரியலையா? உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் உங்கள் கண்ட்ரோல், நீங்கள் பார்த்து அனுபவிக்கிறது. நீங்கள் முடியாதுன்னா அவங்க போகக்கூடாது, அப்படியா? இதுவே ரொம்ப மோசமான மன்னர் ஆட்சியாக தெரில. ஆனால் இவங்க திருநெல்வேலிக்குள்ளேயும் வந்து இவங்க எப்போ வந்தாங்களோ அப்போ தான் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சு. ஜஸ்டின் திருநெல்வேலிக்கு எப்போ வந்தாங்களோ அப்போ தான் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சான். அது இப்போ வரைக்கும் பாலசேகருக்கு தெரியாமல் திடீர்னு இன்னைக்கு தான் நைட்டு சொப்பனத்தில் கண்டுபிடிச்சிருக்காரு. இவர்கள் கூற்றுப்படி பார்த்தா திருநெல்வேலியிலே கிரேஸ் சர்ச் கிடையாது. எவ்வளோ இது, எவ்வளோ அதுப்பு இருக்குன்னு அவருக்கு. இதை சொல்லும் போது தான் பாலசேகருக்கு முதுகெலும்பு கொஞ்சம் அப்படி நிமிருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏன் ஒருவேளை ஆதாயம் கிடச்சிட்டா எவ்வளோ இது. இங்கே நிறைய பேரை காலி பண்ணியிருக்கிறாங்க அவங்க, சரிங்களா? அவங்க நல்ல ஆவியோடு வந்து இங்கே நல்லதெல்லாம் செய்யலை. இது நேற்று வரைக்கும் எனக்கு தெரியும், ஆனால் வாயை மூடிட்டு இருப்பேன். ஏன்னா அவங்க காலி பண்ணது என்ன இல்லையே, எவனையோ தானே நிறைய பேரை காலி பண்ணியிருக்கிறாங்க. அப்போல்லாம் வாயை மூடிட்டு இருப்பேன். ஏன்னா அடுத்தவன், நான் தன்னை மட்டும்தான் நேசிப்பேன், அடுத்தவனை நான் ஏன் நேசிக்கணும்? எனக்கு பணம் தானே முக்கியம். இங்கே என்னென்ன கெட்டது பண்ண முடியுமோ நம்ம பிள்ளைகளுக்கு அத்தனையும் செஞ்சுருக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு என்னென்ன கெட்டது செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சுருக்காங்க. பிள்ளைங்களுக்கு செய்கிற வரைக்கும் பாலசேகர் ஏன்? ஏன்னா ஆதாயம். தனக்கு கடைசியில் வர வழியே இல்லைம் போது ஏன் கடைசி உயிர் நாடி பணம் சோர்ஸே போயிடுச்சுன்னா இது எப்படி தெரியுமா? சத்துரு இடும் முத்தம் வஞ்சனை உள்ளது, நண்பன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். நம்மளை கூட காலி பண்ணுறதுக்கு என்னெல்லாமோ பண்ணாங்க. திருநெல்வேலியிலே இல்லாமல் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு திரும்புகிற இடத்துலலாம் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறார். இது எனக்கு என்னமோ பொய் மாதிரி தெரியுது. ஏன்னா நம்மளை கூட காலி பண்ண என்னென்னமோ பண்ணாங்க அப்படின்னு சொன்னார்ல, அப்போ ஏன் கம்முன்னு இருந்தார்? ஏன்னா அவங்க ட்ரை பண்ணவே இல்லை. இப்போ தான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே எங்கள் அப்பா புதருக்குள்ளே இல்லைன்ட்டு இவர் வெளில வந்து எல்லாத்தையும் போட்டு உடன்னு உடச்சிக்கிட்டு இருக்கார். எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான், உங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இப்படி ஒரு மண்டைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ளே இருக்க வேண்டியது இருக்குமா? நம்ம ஆட்களில் பிடிச்சிக்கிட்டு எங்கள் லீடர்ன்றாங்க. இங்கே வளர்ந்தவங்களெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு எங்கள் ஆட்கள் அப்படின்னீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஆவிக்குரிய ஆண்மை இல்லை என்ற அர்த்தம். இப்போது பைபிளில் வந்து பொறாமைனாலேயோ வஞ்சகத்தினாலேயோ அதனாலேயோ இதனாலேயோ அவன் சுவிசேஷத்தை சொன்னால் எனக்கு சந்தோஷம்னுவாங்க, அதாவது சுவிசேஷத்தை சொன்னான். ஆனால் நம்ம பாலசேகர் ஆவிக்குரிய ஆண்மை இல்லை, அவங்க இங்கே வரக்கூடாதுன்னு. எப்படி எங்கே கேப் கிடைக்கும் அவங்கள அப்படியே தள்ளிட்டு அங்கே வந்து நம்ம பெரிய ஆள் ஆகணும்ன்றது பக்கா அரசியல். பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், கிறிஸ்தவத்தில் பெரிய அரசியல் இருக்கு. ஐயோ, அரசியலை பற்றி இது பேசுது. பிரிவினைவாதத்தை உருவாக்கும். ஏற்கனவே 2 துண்டா ஆகிக்கிறது இன்னும் என்ன ஆக்கும்? 10 துண்டா அது மாற்றும். ஏன்னா சில பேர் போயிட்டு வந்தாலே அந்த இடத்துல சமாதானமே இல்லாமல் ஆகுதுன்னா கொஞ்சம் கவனமாக. மொத்தத்தில் காரியத்தின் கடைத்தொகை என்னென்னா, அரசியல்வாதிகள்கிட்ட சிக்கிட்டு மக்கள் படும் பாடு இருக்கு, அதை விட்டுட்டு உண்மை தேவனை தேடி அவருடைய வார்த்தையை எடுத்து அப்படி படிச்சிங்கன்னா இதுலேருந்து விடுபடலாம்.
உங்களுக்கு நித்திய வாழ்க்கையும் கிடைக்கும். அதாவது முடிவே இல்லாமல் நித்தியமாக நம்மளை படைச்ச கடவுள் கூட வாழலாம் ஜாலியாக. இல்லை எனக்கு இந்த உலகத்தில் ஆசை வார்த்தைகளை காட்டி எனக்கு தடவி கொடுக்குற ஆட்கள் தான் வேணும், என்னையை வச்சு அவங்க சம்பாதிச்சு பணக்காரனானாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு டெம்ப்ரரி சந்தோஷம் வேணும், அது ஒரு போதைன்னு நினச்சிங்கன்னா இதுங்க பின்னாடி போங்க, நாங்கள் ஒன்றும் சொல்ல.